ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ட்ரேடிங்கில் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்டை தான் பார்க்க போகிறோம். அதுதான் எஸ்எம்சி, ஸ்மார்ட் மணி கான்செப்ட். அதுக்கப்புறம் ஐசிடி. நீங்கள் நார்மலாக சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸை வச்சு ட்ரேடு எடுத்து லாஸ் ஆகி டயர்ட் ஆகிட்டிங்களா? இனி அந்த கவலையே நமக்கு தேவையில்லை. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஒரு ரெக்கவர் அப்படிங்கிறது நம்ம பண்ண முடியும். அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் லாஸ் ஆகிருப்பீங்களோ அதை ரெக்கவர் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக முடிக்கும் போது உங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வந்துடும். பெரிய பெரிய நிறுவனங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேங்கு, இதெல்லாம் ஆர்டர் பிளாக் வச்சு எந்த இடத்துல ஆர்டர் எடுக்கிறாங்க, அந்த ஆர்டர் பிளாக்கு வேலிடா இல்லை இன்வாலிடா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தோம்னா ஸ்னீப்பர் என்ட்ரி, எந்த இடத்துல நம்ம ஆர்டர் எடுத்தோம்னா எந்த இடத்துல எக்ஸிட் ஆகுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுவும் நான் கொடுத்துருக்க டெலிகிராம் லிங்க்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நிறையவே ஃபேக்கான ஒரு டெலிகிராம் லிங்க் எல்லாமே இருக்கிறதுனால நான் கொடுத்துருக்க லிங்கில் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் நிறையவே ஏர்னிங்ஸ் மற்றும் டீட்டெயில்ஸ் பற்றி டெலிகிராம் குரூப்பில் அப்போக்கப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம், அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எஸ்எம்சினா, அதாவது ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா சிம்பிளாக சொல்லணும்னா பெரிய பெரிய பேங்க்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் மார்க்கெட்டை மூவ் பண்ணுற விதத்தை புரிஞ்சுக்கிட்டால் நாம் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஐசிடி, அதாவது இன்னர் சர்க்கிள் ட்ரேடர். ஐசிடியும் இதே மாதிரி தான் நகரும், இதே லாஜிக்கில் தான். அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸை ட்ராப் பண்ணி அவங்க ஸ்டாப் லாஸை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டை பெருசாக மூவ் ஆகும். நம்ம அந்த ட்ராப்பில் சிக்காமல் ஸ்மார்ட் மணி கூட சேர்ந்து என்ட்ரி எடுக்க போகிறோம். இப்போ ஆர்டர் பிளாக்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு நியூஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்டாக்கை பற்றியோ ஏதாச்சும் ஒரு நியூஸ் வரும்போது அந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா நல்லாவே மூவிங் ஆகும். அந்த மூவிங்கில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதாவது பிஓஎஸ் அப்படி சொல்லுவாங்க. அந்த பிஓஎஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகிற லாஸ்ட் ஆப்போசிட் கேண்டில் தான் ஆர்டர் பிளாக். ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க லாஸ்ட் ரெட் கேண்டில் ஸ்டிக்கு தான் புல்லிஷ் ஆர்டர் பிளாக். அந்த ஆர்டர் பிளாக் ஏரியாவில் தான் பெரிய பெரிய நிறுவனங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வேல்ஸு அவங்களோட ஆர்டரை அதாவது பல்காக ஆர்டரை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஏரியாவில் தான் நம்மளும் போய் ஆர்டர் எடுத்தோம்னா நம்ம ஒரு ப்ராஃபிட்டோட நம்ம எக்ஸிட் ஆகிக்கிறலாம். ஆனால் ஷார்ட்டில் தெரிகிற மாதிரி எல்லாமே ஆர்டர் பிளாக்காக ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி ஒரு இது கிடையாது. அதில் பார்த்திங்கன்னா வேலிடான ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும், இன்வாலிடான ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணுற ஏரியான்னு பார்த்திங்கன்னா இன்வாலிடான ஒரு ஏரியா பிளாக்கில் தான் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லாஸை புக் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டே இருப்போம். அதை தவிர்க்கணும் அப்படின்னா எந்த இடத்துல வேலிடான ஒரு ஆர்டர் பிளாக் வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் ஒன்று க்ரியேட் ஆகுது அப்படின்னா அந்த அடுத்த கேண்டில் ஸ்டிக்கே பார்த்திங்கன்னா நல்லா மூவிங் ஆகிட்டு மூணாவது கேண்டில் ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஆர்டர் பிளாக் உருவான அந்த கேண்டில் ஸ்டிக்குக்கும் ரெண்டாவது கேண்டில் ஸ்டிக்குக்கும் மூணாவது கேண்டில் ஸ்டிக் பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ஒரு ஏரியாவில் நம்ம ஆர்டர் எடுக்கணும். இப்போ இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா ரெண்டு வேலிடான ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஃபஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஆர்டர் பிளாக்கு, ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப்பு. அதாவது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கேப்பு விட்டு தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இது ஃபேர் வேல்யூ கேப்பு, இது வெறும் கேப்பு அப்படின்னு எதனால் சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இமேஜை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் 3 ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் வந்திருக்கு பார்த்திங்களா. இதில் ரெண்டாவது கேண்டில் ஸ்டிக்கில் முழு அதாவது ஒரு ரெட் கலர் பாடி ஒன்று இருக்குது. அந்த பாடிக்குள்ளே தான் ஒரு கேப் உருவாகிருக்குது. இதே இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் பார்த்திங்கன்னா அந்த பாடியை விட்டு தான் மேலே ஏறி இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இது ஃபேர் வேல்யூ கேப்பு, இது ஆர்டர் பிளாக்கோட கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா வேலிடான ஒரு ஆர்டர் பிளாக் தான். இதில் நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா நம்ம குறைந்தளவு ஸ்டாப் லாஸ், அதாவது இந்த லோ பாயிண்ட்டில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிவிட்டு எங்கே லாஸ்ட்டாக திரும்பிச்சோ அந்த இடத்துல நம்ம டார்கெட்டு நம்ம செட் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டோட நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். இதே மாதிரி கான்செப்டில் தான் பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆர்டருக்கு நம்ம என்ட்ரி எடுக்கணும்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன டார்கெட்டு சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஃபிட்டோடு நம்ம வந்து எக்ஸிட் ஆகிக்கிறோம். இதிலே பார்த்திங்கன்னா நிறைய கான்செப்ட் இருக்கிறதுனால இது ஒரு பெரிய வீடியோவாக நம்ம வந்து அப்லோடு வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். இந்த வீடியோவை எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து உங்கள் எக்ஸ்சேஞ்சிலையோ நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக வருதா வரலையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணி வைங்க. நான் படித்து பார்த்துட்டு அதுக்கு என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.